ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுக்கு புகழ் தேவைப்படுது. புகழ் மீது என்னென்னா, ஒரு 4 பேர் போயிட்டு இருக்கிற சார் உங்களுக்கு தெரியும், அந்த புகழ் எங்கே ஆரம்பிக்குது? 40 ஸ்டூடெண்ட்ஸ் 45 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற பொழுது நமது பள்ளிக்கூட வாத்தியார் நமது பேரை மட்டும் சொல்லி கூப்பிட்ற பொழுது அப்படி பளிச்சு நடிக்கும். 45 பேருக்கு முன்னால் என் பேரை பள்ளி வாத்தியார் கூப்பிட்டாரா, ஐ எம் ஹீரோ. அதே மேடை போயிடுச்சுன்னா ஒரு தலைவன் ஒரு தொண்டனை பார்த்து 1000 பேர் இருக்கிற பொழுது முனுசாமி நல்லா இருக்கியா அப்படின்னா அழுதுருவான். ஸோ அது அங்கே ஆரம்பிக்குது ஒரு விஷயம். நான் தனித்துவமாக இருக்கணும், என்னை மட்டும் யாரும் அடையாளம் கண்டுக்கணும். ஏன் வீட்டுக்குள்ளே வாங்க 5 குழந்தை இருந்துச்சுன்னா அம்மாவோ அப்பாவோ 5 பேர் உட்காந்துட்டு இருக்க பொழுது டே சின்னவனே வா அப்படின்னு கூட மற்ற 4 பேருக்கு ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து புகழ் இல்லை, தன்னை மற்றவர்கள் எந்த வகையில் வச்சுருக்கிறாங்க, எனது அளவுகோல் என்ன அப்படின்றது அடையாளப்படுத்திக்கிறதுக்கான விஷயம். அப்படி நம்மள்கிட்ட கலை தான் பொது ஜனத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகும். காசு கொண்டு போகுமா பொதுமக்களுக்குள்ளே கொண்டு போகாது, கலை கொண்டு போகும். கலையை வந்து வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு பண்ண முடியாது. வெளி உலகத்துக்கு 10 பேர் வசீகரிக்கக்கூடிய வகையில் பண்ணுகிறவங்க. ஸோ அந்த வகையில் இந்த கலை என்பது மொழியும் இசையும் சேர்ந்து என்னை உள்ளே தெளித்து, அதே மொழியும் இசையும் சேர்ந்து என்னை இங்கே முன்னால் உட்கார வச்சிருக்கு.